காவேரியோட செக்கப் முடிஞ்ச உடனே விஜய் வந்து போலீஸுக்கு தெரியாமல் பின் கேட்டு வழியாக வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. ஓடுனாலும் யாருக்காவது டவுட் வந்துடும், அதனால வேக வேகமாக நடந்து போயிட்டுருக்காரு. அப்போ வந்து விஜயோட ஃபோன் வந்து ரிங் ஆகுது. அவரால் அதை எடுக்க முடியல. எப்போ ஃபோன் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா போலீஸ் பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிடுறாரு. அதுக்கப்புறமா அவர் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறப்போ அவர் கொடைக்கானல் அனுப்புனார் இல்லையா, அவங்க தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. சார் இங்கே பசுபதி பார்த்துட்டோம், ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவரை பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், தகவல் சொல்லலான்னு தான் கூப்பிட்டேங்க சார். சரிங்க சார் வச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிட்றாங்க. வந்து காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. காவேரியும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால டயர்டாக போய் படுத்திருக்காங்க. அப்போது காவேரிக்கு ஃபோன் பண்ணி, காவேரி நம்ம நினச்சது சீக்கிரமே நடக்க போகுது, அந்த பசுபதி மட்டும் பிடிச்சி வெண்ணிலாவோட கொலை முயற்சிக்கு பசுபதி தான் காரணங்கிறத ப்ரூஃப் பண்ணிட்டா நான் இப்படி ஒளிஞ்சு வாழவே வேண்டியதில்லை காவேரி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற உன்னை கூட்டிகிட்டு போய் என் கூடவே வச்சு கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துக்குவேன். சரி பார்க்கலாம், அவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா கூடிய சீக்கிரமே நல்லா செய்தி வரும். சரி காவேரி நீ வேலையை பாரு அப்படின்ட்டு வச்சிட்றாரு. காவேரியோட வீட்டில் அப்பளம் போடுற திங்ஸ் எல்லாம் வந்துடுது. ஆளுகளும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மாமி காவேரியோட அம்மா சாரதா வந்து, காவேரி வா போய் நம்ம அப்பளம் ரெடி பண்ணலாம், வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறாங்க. காவேரி அம்மா என்னால் ஒன்றும் முடியலம்மா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் படுத்திருக்கேன், நீ போய் பாருமா அப்படிங்கிறாங்க. என்னடி நீ வயசு ஃபுல்லாக டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்பளம் ஆர்டரெல்லாம் பிடிச்சி இல்லை, அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னா தானே காசு கொடுப்பாங்க, இப்படியே டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன கங்கா தான் மாசமாக இருக்கிறா, எனக்கு என்னமோ உன்னை பார்த்தா நீ மாசமாக இருந்து சுருண்டு படுத்துக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை கேட்ட காவேரிக்கு ஷாக் ஆயிடுது. சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துடுறாங்க. கங்காவும் குமரனும் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்து சந்தோஷப்படுறத பார்த்துட்டு காவேரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாக விஜய் வந்து போலீஸோட இது இல்லாமல் வெளியில் வந்து காவேரி கூட ஒன்றா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.